ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்களா இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா சீலநாயகம்பட்டி பைபாஸ், அதாவது கேடிஎம் ஷோரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நான் சொல்லியிருந்தேன், அதாவது கேடிஎம் அதாவது டியூக் 200 ஒரு கொஞ்சம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னேன். அதை தூண் போயிட்டு இன்சூரன்ஸ் போகிறதுக்கு போயிட்டு இருந்தேன். ஓகேவா, போன வாரத்தில் போன வாரம் புதன்கிழமை போயிருந்தேன். அது வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு ஒயர் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, மறுபடியும் போயிட்டு பில்லு கொடுப்பாங்களாம், அதை கொடுத்துட்டு அதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கொடுக்கணுமா. அதனால தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் வேலன் பாபி 2 பேர் தான் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தொப்பூர் நோக்கி போயிட்டு இருக்கோம் கைஸ். நான் வண்டி டேமேஜ் ஆனதெல்லாம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு இருக்கும்போது, அதாவது அவங்க பில்லு போட்டு கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 55,000. ஓகேவா, இன்சூரன்ஸு கிளியர் பண்ணி தரத்துக்கு மொத்தம் 55,000 போட்டிருந்தாங்க. நானே வாய் பிறந்துட்டு 55,000 அண்ணா டூ வீலர்னா எந்த நான் பக்கம் போகிறது? ஏதோ ஒரு பக்கம் போங்கடா. அவர் சொல்கிறது நன்மைக்கு தானே. ஓகேவா, நம்ம சும்மா ஃபன்னுக்கோசரம். இதில் சில பேர் என்னடா கலாய்க்கிறியான்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க கமெண்டில். நான் எங்கெங்கேயா அவரை போய் கலாய்க்க போகிறேன்? நானே அதை சும்மா போயிட்டு இருக்கேன். எல்லாம் புதுசாக கோடு போட்டிருப்பாங்களாட்டுங்க. ஆமாம், ஆனால் சண்டே ஆனால் ஜாலியாக ட்ரிப்பு கிளம்புறானுங்க. நாம் சண்டே ஃபுல்லாக வீட்டில் தூங்கிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது திங்கக்கிழமை வேலைக்கு போகணும்னு பார்த்தா திங்கக்கிழமை என்னடானா ஷோரூமை நோக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அட்வான்ஸாக ஒரு 10,000 ரூபா கட்ட சொன்னாங்க. 10,000லாம் இல்லை, 5,000 தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துக்கலாம், எவ்வளோதானா இருக்குன்ற மாதிரி. அதான் என்ன ஆறுனே தெரில. அது காருக்கு ஆர்னு வச்சுருக்கிறாங்க. இந்த நாய் கொலைக்கிற மாதிரி இருக்குது ஆர்னை. என்ன ஆர்னன்ற மாதிரி சத்தியமா. ஒரு அண்ணா சொல்லியிருந்தார், அதாவது ப்ரோ நீ வந்து லெஃப்ட் பக்கம் போ ப்ரோ, நீ ஏன் ப்ரோ லெஃப்ட் பக்கம் போகிறன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அந்த தற்கொலை பண்டியெல்லாம் என்ன தான் பண்ணுறதுங்க. இந்த பக்கம் வாங்கினானா ஏதோ அவங்களே இப்போ அவங்க ஓட்ட முடியாமல் ஓட்டிகிட்டு போகிறாங்க. எந்த பக்கம் வந்து வளையிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் வளைய முடியாது அந்த அளவுக்கு. அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டுருப்பாங்களாட்டுங்குது. ஆனால் வந்து பின்னாடி எந்த வண்டியும் வரல. அதனால தான் நான் அந்த வீடியோவில் வந்து ரைட்டு பக்கம் போனேன். சில பேர் சொன்னாங்க, ப்ரோ நீ ஃபஸ்ட்டு சேஃபாக ஓட்டு ப்ரோ, உங்கள் ஸ்பீடு வந்து 30க்குன்னா 30லே போக முடியாது ப்ரோ. உண்மையிலே தான். ஏன்னா நீ வந்து நார்மலாக எந்த ஒரு கீரும் போடாமல் நியூட்ரல் விட்டு போனாவே 30 தாண்டிட்டு தான் ப்ரோ போவான். அதை வந்து சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு அண்ணா. ப்ரோ நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஓட்டு ப்ரோ, அப்புறமேட்டுக்கு மற்றவங்களுக்கு என்னது அறிவுரை சொல்லுவீங்கன்ற மாதிரி.
அண்ணெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ எனக்கு அந்த அறிவுரை சொன்னார்ல, அவர் வந்து என்னுடைய இதுக்கோசரம் தான் சொன்னார். நான் அவர்கிட்ட கோமாலாம் கமெண்டில் எதுவும் சொல்லலை. ஓகே ப்ரோ, அவ்வளோதான், ஓகேவா. நான் வண்டி வர, ஏன்னா இது வந்து இறக்கம் 30லே போக முடியாது. நீ என்ன தான் இழுத்து பிடிச்சாலுமே வச்சுக்கவேன், போகிறது ஒரு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தொப்பூர் காடை பார்த்தாவே ஒரு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா நம்ம கரெக்டாக போனாலும் கொஞ்சம் ஆப்போசிட்டில் வரவங்க, அதாவது ஆப்போசிட்டு பின்னாடி முன்னாடி போகிறவங்க திடீர்னு பிரேக் அடிச்சிடறாங்க. எல்லாம் பின்னாடி வரவங்க ரொம்ப ஸ்பீடாக வந்துடுறாங்க. அதாவது ஸ்பீடு அதாவது பிரேக் பிடிக்கலாம் வச்சு விட்டுட்டாருங்களா, என்ன பண்ணுறது. எனக்கு ஒரு பயம் தான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்தோடனே சரி 30-40 ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி போயிடுறா டக்குன்னு சோளமுத்தான்ற மாதிரி போயிட்டே இருப்பேன். பயந்தாங்க வருவேன், ஒன்றும் இல்லை, அவன் மட்டும் தான். தொப்பூர் காட்டில் மட்டும்தான், வேறு எங்கேயும் இல்லை. இந்த காட்டில் தான் ஒரு ராசி ஆட்டுங்குது, என்ன பண்ணுறது. எவ்வளையோ ஊர் எவ்வளையோ காடை பார்த்துட்டு ஏறி இறங்கிட்டுலாம் வந்துட்டுப்பாங்க. ஆனால் அந்த தொப்பூர் காட்டில் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகிடுது, என்ன பண்ணுறது. என்ன அது டெய்லியும் ஒவ்வொரு ஆக்சிடெண்ட் கூட நடக்குது, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, டக்குன்னு கிளியர் பண்ணிடுறாங்க. பெரிய ஆக்சிடெண்ட் ஆனால் தான் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. தற்கூரி புண்டிங்களா, காரை ஓரமாக நிறுத்துங்கடா வக்காளி. தூக்கின்னு வந்து நிறுத்திக்கிறாங்க நடுரோட்டா. அதுவும் அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடம் தான். அதுவும் அங்கே தூக்கின்னு வந்து நிறுத்திட்டு செல்ஃபி எடுத்துன்னு உட்காந்துக்கிறாங்க. கம்முன்னு பள்ளத்திலே குறுக்கா போட்டு நிறுத்திட்டு செல்ஃபி எடுங்கடா. இதெல்லாம் தொப்பூர் ஆக்சிடென்ட் சம்பவம். ஆஹா, இந்த ஓம்லூர் ரோடு வந்து இது நல்லா இருக்குது. அதாவது இந்த பாலம் வந்து உனக்கு நல்லா இருக்கு. சுமாராக தான் இருக்குது. டேய், கட்டி 10 வருஷம் ஆன மாதிரி இருக்குடா. புதுசாக தானே கட்டினாங்க. இப்போ என்ன காரணம்னா எனக்கு தெரியல. வா முன்னாடி போய் பார்த்தா தெரியும். ஜேசிபி இருக்கா? பின்ன பழைய மாதிரி வச்சுருந்தா எவன்டா போவான். ரோடு பார்க்கறதுக்கு இது இப்போ தானே ரீசெண்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி தானே கட்டினாங்க. புதுசு மாதிரி இருக்குன்னு பார்த்தா புதுசு மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஏதோ 10 வருஷம் ஆன மாதிரி இருக்குதுடா. பால் அடிஞ்ச பங்களா கணக்காது ரோடா இது. என்னடா ஜெய் வெறுப்புடா. ஏன்னா வேலை செய்கிறாங்களா? வா போகும்போது பார்த்துக்கலாம். ஏய் டாமினர், அப்பாச்சி. மிஸ்டர் பொம்பு
போயிட்டு இன்சூரன்ஸ் ஆஃபீஸை போய் பார்த்துட்டு மறுபடியும் எப்படா வரதுச்சும் கடுப்புடா. இன்றைக்கி எவ்வளோ பில்லு போடுறாங்கன்னு தெரியல. பில்லு போட்டாங்களா உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஒயரிங் செட்டாக மாற்றோம்னா எவ்வளோ வரும்னு தெரியல. கருமம் எப்பா. சும்மா பெட்ரோல் டேங்க் வந்து டென்ட்டு தாங்க விழுந்துச்சு. அதுக்கு பெட்ரோல் டேங்கை மாற்றுறாங்க. நான் கூட டென்ட் எடுத்துகிட்டு என்னடா டென்ட்டை எடுத்துகிட்டு நான் கூட பெட்ரோலில் அதை என்னன்னா பெயிண்டிங் பண்ண தந்துடுவாங்க நினச்சேன். அவங்க என்னடானா நீங்கண்ணா போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு கிச்சாவதா? சரிடா. என்னண்ணா இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ டிராஃபிக் ஜாமு திங்கக்கிழமைன்றனாலே கம்முன்னு சர்வீஸ் ரோட்லேயே வந்துனுங்களாமோ? அதை வேற ஏன் கேட்குறீங்க? வெறுப்புங்க. என்ன நம்பர் பிளேட் வாங்கிட்டு வரணும் மாமா? ஏண்டா நம்பர் பிளேட் வாங்கிட்டு வரலாம். ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிடுது. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிடு. கங்கை கோமரி நாளே சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் போகணும். இங்கேயோ சிக்கான் எனக்கு சிக்கான். எங்கடா தார் ஊத்துறானுங்க? எங்க தார் ஊத்துறானுங்க? எங்கேயும் ஊத்துல, முன்னாடியே வராங்க. ஓ அதான் அப்படியே வாட அப்படியே வருது. எக்ஸ்பல்ஸ் கூட நல்லா இருக்குடா. த அட்வென்ச்சர் ஹிமாலயா உங்க தம்பி. வெயிட் இல்லைன்றாங்க அவ்வளோதான். வெயிட் இல்லைன்றாங்க அவ்வளோதான். அந்த வண்டியை பார்த்தா வெயிட்டுக்கிற மாதிரி இடாக்குது. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க பாரா. ஹலோ. எனக்கா ஜெயா ஜெயப்படியா? ஓகேடா. அங்கே தானே பாருங்க. சரிடா. ஒக்காலா ஓலி அவன் அங்கேருந்தே வளைஞ்சுன்னு இந்த பக்கம் வந்துட்டுக்கணும். அங்காந்து வந்துட்டு இந்த பக்கம் இளநி குடிக்கலான்னு ஒதுவான் நாட்டுக்குது. அதான் இளநி குடிக்கலான்னு ஒதுவான் நாட்டுக்குது. தமிழ் வாழ்க்கை பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். ஏங்க நில்லுங்க, நாங்கள் போயிடுறோம். ஏய் வாடி ஓடிடலாம். வாடி அவங்க நின்றுருவாங்கடி. சன் ஏய் வாடி போலாம். டக்குன்னு கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படித்தான் நாட்டுக்குது. நின்று நம்ம ஏமா என்னம்மா எங்கம்மா வர போங்கம்மா கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு பயந்துன்னு போறாங்க. ஏதா சொன்ன மாதிரி நாங்களாம் அப்பெல்லாம் சத்தியமா காலேஜ் போகும்போது பயந்து நான் போவோம். போய் வெளியே நிக்க வச்சிருவான்டா ஒரு பீரியடு. வாதியார் வெளியே நிக்க வச்சிருவான். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். பஸ் எவ்வளவு நேரத்துக்கு தான் வருவாங்க அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு உள்ள விட்டுவாங்க.
என்னெல்லாம் வெளியே ஒரு பீரியட் நிற்க வச்சுருவான் தெரியுமா, கடுப்பு மயிராயிரும். அப்புறமேட்டு நிற்க வச்சுட்டேன். இப்போ நடத்துனது ஏதாவது புரிஞ்சா சார்? அதான் அதான் அதுதான் சார், ஏதோ புரிஞ்சா தெரியல சார். சரி நீலாம் படிச்சு என்னதை பண்ண போகிற போட, ஒழுங்கா நாளைக்கு எழுதின்னு வந்துடு நடத்தந்தலாம். ஏன் டிராஃபிக் ஜாமா? எங்க இங்கேயா? எல்லாம் காலையில் டைம்ன்றனால அப்படியே கூட்டம். அது இல்லாமல் ஊர்லேருந்து வந்தவங்க திங்கக்கிழமை வேற, அன்னைக்கு கூட இவ்வளோ கூட்டம் இல்லை. சனி ஞாயிறு தான். பார்த்தா வெள்ளிக்கிழமை சாயங்காலம். எங்கடா போறாங்க இவங்களாம், எங்கடா போறாங்கன்ற மாதிரி தான். என்னடா இது ஆட்டோமேட்டிக்கா இது ரேஸ் ஆகுது. என்னடா இது, என்ன இப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுடா வண்டியில். என்ன ப்ராப்ளம் தான் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. வாட்ஸ்அப் நீங்கள் என்ன ஆச்சு? வெரி குட். ஓ ஆன் எழுதி பிடிச்சா பறந்துடுவாங்களாட்டுங்குது. ஏ அச்சாரு கடைடா இந்த சைடில் தான் இருக்கும் பாரு. ஆ என்ன பேர்ல இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த சைடு தான் இருக்குது அச்சாருது. சிவா ஆட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏய் நம்ம அன்சாகரம்ல, நம்ம அன்சாகரம் அந்த மாதிரிப்பா அந்த ரூட்டு. பார்த்தா இது பாட்டு நீட்டி போயினே இருக்குது.
ஏதோ ஒரு வழியில் போனேன், அந்த பையன் சொல்லி கூட்டின்னு போனான். இல்லை தெரியும், ஆனால் அங்கே போயிட்டு வர கொஞ்சம் தெரியாது. பார்த்துக்கலாம் வா, என்கிட்ட மேப் இருக்கு. தந்தை பெரியார் 100வது ஆண்டு நினைவு வளைவு. வளைஞ்சா போதும். ஏய் மஞ்சுமல் பாய்ஸ்ரா மூவி போட்டிருக்காங்க தேட்டரில், போய் பார்த்துட்டு வரியா? மஞ்சுமல் பாய் தமிழ் டப்பிங்கில் இல்லைடா, மலையாளத்தில் தான் இருக்கான். ஆமாண்டா டே, அதில் கூட போயிடலாம், இதில் போக முடியல. அன்றைக்கி மதியம் டைம் வந்தங்க, அதனால க்ரௌடே இல்லை. இப்போ பாரு, எப்போ மண்டை காயிறான், மண்டை கட்டாயம். இதில் போய் எங்கேயா வழியணும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆஃபீஸ். நான் எங்கே தான் பஸ் ஸ்டாண்டா? எப்படி பஸ் ஸ்டாண்டு? மேலே கீழே? ஆமாண்டா, சேலம் பஸ் ஸ்டாண்டா, பழைய பஸ் ஸ்டாண்டு. மேலக்கும் கீழக்கும். வந்தால் புது பஸ் ஸ்டாண்டான்னு சரி, தருமபுரி, ஈரோடுனா ஈரோடு, சேலம்னா சேலம், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் ஏறி இறங்கணுமா? இங்கே என்னத்துக்கு நம்ம வரோம்? லோக்கலாக நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போகிறதில்ல. இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் இருந்தால்னா பரவாயில்ல, போய் டக்குன்னு முடிச்சுட்டு வந்தோன்னா இதெல்லாம். எதுக்கோ ஒரு நாள் எப்பயோ ஒரு நாள் வந்துருக்கேன்னா வந்துன்னு தான் இருப்பேன். இங்கே தான் கலெக்டர் ஆஃபீஸ்.
பழைய மார்க்கெட் சாலை, ஓல்டு மார்க்கெட் ரோடு. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோட்ராப்பா. அதெல்லாம் முன்னாடி போயிட்டு அங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது. எல்லாம் இங்கே தான் எங்கேயாவது கொட்டுறதுக்காக. ஏய் அதெல்லாம் எங்கேயாவது இன்சூரன்ஸ் ஆகுதுங்கிறாங்க. டிக்கா வேலைக்கு வந்துக்கிறா நான். ஆஹா, இங்கேயா? இங்கே தான் வண்டி நிறுத்தி அங்கே நிறுத்திடலாமா? ஏறணும் ஃபுல்லாக டைட்டாக பண்ணி. மேலே தானே இன்சூரன்ஸ் ஆஃபீஸு. நாலு இருக்கு. அந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்வா இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டோம். காய்ச்சி அது ஒரு புலக்காயும் தேவையில்ல. 4 ரோடு, புதிய பேருந்து, 5 ரோடு. நம்ம 5 ரோடு மூலிமா தான் போனோம். இப்போ ஸ்ட்ரெயிட் தான் நம்மளது. கல் குடிக்கிறியா? பதனி குடிக்கிறியாடா? பதனி அதான் அந்த பக்கம் விற்கிறாங்க பாரு. சக்கரை போட்டு நல்லா கிடைக்கும். ஆமாம், இப்போ ஒரிஜினலாக உனக்கு தருவாங்களா? ஒரிஜினலாக கிடைக்குதியா? எங்கே ஏதோ ஒரு இடத்துல. த்ரிஷாடா, த்ரிஷாடா போய் கட்டி குடிச்சுன்னு உக்காந்துக்கப்போ. அட்ராக்கு ஃபேவரட் ஹீரோனிடா. ஏய் இங்கே தானாப்பா வண்டி எடுத்துகிட்டு வரும்போது ஹெல்மெட் போடலன்னு சொல்லிவிட்டு கேஸ் விழுந்துருச்சுடா. நான் அப்பயே இது இல்லை, முன்னாடி வா. பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் வருதுல்ல, அந்த பாலகம். ஒரே அசிங்கமாகிடுச்சு குமார்ன்ற கணக்கா 5 ரோட்ஸா. 2 கேஸ் இருக்குடா. இன்னும் 1 விழுந்துச்சுன்னா 3 ஆயிரும்டா. அதுவும் உழ வைக்கிறதுக்கு பிளான் போடுறீங்களா? ஜிஆர்டி த்ரிஷா மேம் நீங்களா? ஐயோ வேற சும்மா வருஷம் ஓரம் போயிட்டுன்னு பாடு. இதான் 5 ரோட்ஸு. தலைவரை நில்லு தலைவரை, நாங்கள் வரங்க. ஏன் தலைவரை இப்படி பண்ணுற? அக்கா நில்லுக்கா. அக்கா பரவாயில்ல, நின்று பார்த்துட்டு வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வராங்க. ஏனுங்க அப்படியா? டேய் பண்ணி மேலே போயிடலாம். 3 பேர் போகிறாங்க. ஹரே ராம். எங்கே கேமரா இருக்கு?
ஜெகநாத பிரேமன் ஏ கியாவா அம்மா என்னத்துக்கு பச்சை போட்டு தண்ணுங்கிறாங்க? பச்சை போட்டு ஆ அதான் எனக்கும் தெரியலையே. அதை தாண்டா எனக்கும் தெரியல. ஒரு வேளை இருக்குமோ? எத்தனை கிலோமீட்டர் ஓடுவோம் இப்போ? எலக்ட்ரிஷியன் பைக்னா ஒரு 70 கிலோமீட்டர் போகுது. அப்போ காரு தெரியலையே. இங்கிட்டு தானப்பா போட்டாங்க ஃபைனு. இந்த லைனில் தான் போட்டதே. தான் இவனுக்கு விழுந்துடும் ஃபைனு. இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஃபைனு தான்டா. முன்னாடி ஒரு நம்பரை மாற்றிக்கிட்டா ஒரு புண்ணியம் தேவையில்ல. அதான் ஹெல்மெட் போட்டிருக்குங்களா? வாடா. எங்கடா கேமராவா காணோம்? ட்ரோன் விட்டு ஏதோ அங்கே இருக்குது பாரடே. உப்பர் சைடு பவரா? கேமரா இல்லையா? அது அங்கே இருக்குது பாரடே. இங்கே இருக்குது பாரா. இதாடா அங்கே இருக்கு பாரா. ஏய் உங்கள் அம்மா கம்முன்னுறா. நாங்கள் போயிடுறோங்க. ஆ இதில் தான் கரெக்டாக கவர் ஆகுது. ரெடி வாடா சும்மா வரசாம ஓடிடு. நம்பர் பிளேட்டே இல்லை இவருக்குலாம். என்னன்னு தான் பயன் மாறுறேன். ஏய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அது என்னடா கோயிலாக்கும்? பெருமாள் சாமியாக தான் அக்கா நாமம் போட்டுக்கிறாங்க. சரியா? ஓ பரவாயில்ல. ஆமாம் ஆமாண்டா. நீ பேசுனதெல்லாம் எல்லாருக்கும் கேட்டுக்குவோம். அதனால் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. வா. ஒரு சாம ஓடிடு பேடு ஸ்மூடு. மன்னாதி மன்னர் மரர் குல வீரர் சும்மாவே சொன்னாரு. டேய் அது எல்லா இடத்துலையும் பண்ணுங்கிறா காரமாக. பாவண்டா அந்த ஸ்கூல் படிக்கிறவனுங்களாம். ஒக்காலா ஓலி. ஏய் கரும்பு எவ்வளோ ஆக்குண்டா? வளைஞ்சு போகணுமா பாரு. டேய் நமக்கு 50 ரூபா தந்தானா பெட்ரோல் பங்க்காரா? தண்டானா? பரவாயில்லடா. மன்னாதி மன்னர் மரவர் குல வீரர். ஏய் என்னடா வண்டி அது? சி டேய் இதா அங்கே பார்த்தாங்களே கேடிஎம்ல. அதான்டா. டேய் வாடா மூடிட்டு. அதுதான்டா. டேய் எனக்கு தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிருமாடா? டேய் அப்பா குண்டலகேசி கம்முன்னு வாடா. டேய் குண்டலகேசி உனக்கு ஏதாவது ஏக் பூக்கு ஏதாவது தெரியுமாடா? தெரியுமா பாத்தி? ஃபஸ்ட்டு வண்டி ஒழுங்கா பார்த்தியா நீ? ஏய் இப்போ நீ பார்த்துட்டியா? அதெல்லாம் பேசவே கூடாது. எவனும் வரல. ஏய் பாய் வேலைக்கு கூப்பிட்றாரு. சேலம் போலாமா? எங்க? சேலம். நாளைக்கு போலாமா? சேலம் டு தருமபுரி. இந்த தொப்பூர் இது இந்த பக்கம் ஹைவேஸு, அது அந்த பக்கம் ஹைவேஸு. அதாவது இந்த பக்கம் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கிறதில்ல. அதாவது மேலே ஏறுதில்ல. ஒவ்வொரு லாரியும் மேலே ஏறினாலும் ஒன்றும் நடக்கிறதில்ல. அந்த பக்கம் தான் அதிகமாக நடக்குமே. எவ்வளோ பொறுமையாக ஏறுறாங்க பார்த்தீங்களா? லோடு வண்டியெல்லாம் ஒரு சில லோடு வண்டியெல்லாம் ஃபுல் வெயிட் இருந்துச்சுன்னா ஏறவே ஏறாது. டன் கணக்கில் கரெக்டாக வெயிட் மெயின்டைன் பண்ணின்னு வராங்கல்ல, அந்த வண்டி கூட ஏறிக்கும்.
இப்போ 32 டன்னா 32 டன்னு கரெக்டாக தூக்கின்னு வந்தால் கரெக்டாக ஏறிக்கும். அதோட 35 டன்னு தூக்கின்னு வந்தால் எப்படி அப்பா ரொம்ப ரொம்ப பொறுமையாக வரும், அப்படியே மெதுவாக. இந்த மாதிரி தான். சேலம் போயிட்டு ரிட்டர்ன் இப்போ தருமபுரி போனோம். ஒரு பேப்பரை வாங்கினோம். அது இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துட்டோம். தெரிஞ்சதுனால, ஏதாவது இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சதுனால நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே தெரியலனா வச்சுக்கோங்க, கொடுத்துக்க முடியாது. நான்காட்டி இன்சூரன்ஸ் ஆஃபீஸை தான் தேடிட்டு இருந்துட்டுக்கணும். எவ்வளோ பொறுமையாக ஏறுறாங்க பார்த்தியா. ஏற முடியாது கோபால், ஏற முடியாது. அதனால் ரொம்ப பொறுமையாக, அதாவது கியர் சேஞ்ச் பண்ணி ஏறிடலாம். ஆனால் டீசல் ஃபுல்லாக குடிக்கும். ஓனருக்கு கணக்கு காட்டணும்ல. என்னடா இப்போ இந்த பெட்ரோல் பங்க்கில் அடிக்கிறோன்னா நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம அந்த இடத்துல தான் போய் பெட்ரோல் அடிக்க முடியும். அந்த மாதிரி கிலோமீட்டர் கணக்கில் ஒரு கொஞ்சம் பெட்ரோல் பங்க், ஏன்னா அவங்க லிங்கில் இருப்பாங்கள்ல, நாம் காசு கொடுக்க தேவையில்ல. ஏற்றுனா ஏற்றிடலாம். நமக்கு ஒரு அண்ணா சொன்னார், ஏன்னா இவ்வளோ பொறுமையாக தானே ஏறுமானு கேட்டதுக்கு, இல்லைடா தம்பி, ஏற்றுறதுனா ஏற்றிட்டு போயிட்டே இருந்துடலாம், ஆனால் டீசல் ஃபுல்லாக குடிக்கிட்டா. அப்புறமேட்டுக்கு நாம் என்னடா பண்ணுறது, போய் வழியில் எங்கேயா பாதி வழியில் நின்றுக்கிச்சுன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் ஏதோ ஒரு லாரி விட்டு கொடுத்து போனால் டக்குன்னு போயிடலாம். போகிறாங்க பரவாயில்ல. ஆனால் நெல்லியா பின்னாடி வந்து சொல்லிட்டு போகிறேன். எனக்கு இதே பயந்தாங்க. எப்போ நான் அந்த ரூட்டு ஆப்போசிட் ரோட்டுன்னா நான் இந்த மாதிரி கேப்லாம் போக மாட்டேன். நான் தனியாக ஓரமாக அந்த பக்கம் போயிடுவேன். இந்த ரூட்டுனாவே ஒரு கொஞ்சம் பயம்தான். பின்னாடி வரவங்க அப்புறமேட்டு சருன்னு வந்து விட்டு ஏற்றிட்டா நசுங்கிடுங்க. கோவிந்தா தமிழ்நாடு அரசுன்னு போட்டுக்குது. இல்லைன்னா நம்ம கிராஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி போங்கயா. சென்ட்ரலில் தூந்துட்டு நான் கேப் கேட்டுச்சுன்னா போயிடுவேன். தமிழ்நாடு அரசு யாரா இவன் இவனை பிடிச்சி போடுறான், கேஸாக போடுறான். நான் அத்துக்கு வீண் வம்பு. நாம் பொறுமையாகவும் போய்க்கலாம். போச்சுடா. நம்ம இந்த லாரி பின்னாடி தானே கரெக்டாக போயிட்டான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவனே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். ரோடு புதுசாக போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம வீடியோஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னடா ரைடு எங்கேயுமே போக மாட்டேடான்னு கேட்டால் ரைடு போகலான்னு தான் இருக்கேன். பட் ஒரு கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்குது. எங்கேங்க நான் ரைடு போகலான்னு நினச்சா டியூக் 200 கீழே விழுந்து ஃபுல்லாக டேமேஜு. அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணுன்னா நம்ம கை காசு போட்டு தான் கிளைம் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு அந்த பில்லை தூக்கிட்டு போய் இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்தா தான் நமக்கு காசு வருமா. இப்போ நாம் ஒரு கொஞ்சம் ரிலீஸ் ஆகலாம்னு நினச்சா நமக்கு
ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை டக்குன்னு வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வெறுப்பாகுது, வாழ்க்கையை வெறுத்துடலாம் மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குதுங்க வாழ்க்கையே, வெறுப்பு மயிராகுது. சும்மா முன்னாடியெல்லாம் டென்ட் விழுந்ததுக்கே பெட்ரோல் டேங்கை மாற்றுறாங்க. அடுத்தது அந்த லைட்டில், அந்த லைட்டு நல்லா தாங்க இருக்குது, அந்த லைட்டும் மாற்றணும்னு சொல்லிவிட்டு அந்த லைட்டை மாற்றிட்டாங்க. எல்லாம் ஒரிஜினலாக போடுறாங்க, மீட்ரு எல்லாமே ஒரிஜினலு. 3ஆம் தேதி வந்து டெலிவரி எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எங்கேங்க நான் இன்சூரன்ஸுக்கு தேவையான காசை நான் வந்து ரெடி பண்ணுறது, கடுப்பு மயிராக இருக்குது. ஸோ இதனால் இதோட 2வது தாட்டியா, இதனால் என்னுடைய வேலையும் கெடுது. அவ்வளோதான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ டேட் வேறு வந்துடுச்சு, கரெக்டாக 1ஆம் தேதி இஎம்ஐ. இவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ வெறுப்பாக இருக்குது. இவனுக்கு கூட இஎம்ஐ கம்மி தான், அவனுக்கு வந்து இஎம்ஐயும் கட்டணும், நெக்ஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸுக்கு உடஞ்சி போன அமௌண்ட்டும் கட்டணுன்னா வெறுப்பு தான். அதான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல, முழிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இவனுக்கு ஒரு 5300, அவனது ஒரு இவன் 5464, அவனது பார்த்தீங்கன்னா ஒரு 7570 என்னமோ அவனது. டியூக் 200 இது அவ்வளோ ப்ரைஸு, எந்த கம்மி தான். அங்கே போக அடிச்சு கேள்வி போடுறாங்க. இல்லைன்னா துன்பவாங்க. ஏண்டா இதில் என்னவா இருக்கும், இதில் என்னவா இருக்கும்? ப்ராடக்ட்ஸு ஓஹோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பரவாயில்ல. ஓ, யூ ஆர்டர் வி டெலிவரி, எஸ், ஆல் இண்டியா. ஓகேடா, பரவாயில்ல, ஒன்று கூட தெரிஞ்சுனுக்குதே. செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்றாங்க. ஒரு சில இடத்துலாம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, ஆனால் நம்ம மக்கள் செடிங்களுக்கும் தண்ணி விட்றாங்க. பரவாயில்ல, இதில் பாராட்டலாம். எல்லாம் காஞ்சி போச்சு. மழை பெஞ்சா தானே ஆகும், மழையும் பெய்யறதில்ல. எப்படி கருவாடாட்டு காஞ்சி போச்சு. ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜாடி ராசாவே மேலந்தொட்டு பாட்டி வீடு முன்னோடி இருக்கு. வீடு பாட்டி வீடு பக்கத்தில். சிறகை போலே இந்த வந்தேனே எந்தன் பார்வை பார்க்கையில் தொலையாமல் தொலைந்தேனே என் கால்கள் உன்னை சேர்ந்ததோ, கால்கள் உன்னை சேர்ந்ததும். டிஎன் 52 சங்ககிரி ரிஜிஸ்ட்ரேஷன் குட்டியன. சாங்கு சக்கு ஜனக்கு சக்கு. ஒசூர், பெங்களூர், நல்லம்பரிய, அதியமான், கோட்டை, தருமபுரி. ஃபஸ்ட்டு இதில் இருந்துச்சு ரூட்டு, இப்போ எடுத்து இந்த பக்கம் போட்டாங்க. ஓப்பா,
நல்லா இருக்குதுல்ல? ஏன்டா சூப்பராக இருக்குது தானே? இன்னும் கொஞ்ச நாள் போய் பாரு, இன்னும் பயங்கரமாக இன்னும் கொஞ்ச நாள் வந்தா மரம் ஃபுல்லாக அப்படியே இலையாக தான் இருக்கும். இப்போ உதிர்ந்துருச்சு நான் ஃபர்ஸ்ட் வரும்போது. நல்லாயிருக்கும் கூலிங்காக. அதுக்குன்னே இந்த ரூட்டில் வரலாம்டா. பிரியாணி 90 ரூபா பிரியாணிக்கு போகலாமாடா? காசு வச்சுனுக்கிறியா? போய் சாப்பிட்டு வரலாம்டா. அதெல்லாம் போகலாம். எவ்வளோ நேரம் இருக்குமா? இருக்குண்டா. வாடா போய் கேட்டு பார்க்கலாம். டைம் எவ்வளோடா? பல்சர் 220 அங்கே ஒன்று நிற்கிது. 12 மணியா? போலாமா காய்ஸ்? இப்போ 90 ரூபா பிரியாணிக்கு போகிறோம். 90 ரூபாய்க்கு பிரியாணிக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிஞ்சா வாரம். $90 பிரியாணி காய்ஸ். நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, போயிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கும். வா போய் பார்க்கலாம், போட்டு பார்க்கலாம். இங்கே டேய் 14/3டா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். வாடா இக்குதுடா. டேய் ரெடி ஆயிடுச்சுடாங்க அப்பறா தலைவர். நாடா நம்ம கேட்கலாம். 14/3 ஆஃபர் 90 ரூபா பிரியாணி. 18 எவ்வளோ? 14ஆம் தேதியிலே போட்டுருக்கேன். முதல்ல தான் போட்டிருக்கேன். இன்னும் டேட்டெல்லாம் சொல்லவா, போய் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். பிரியாணி இருக்கண்ணா. எவ்வளோண்ணா? 90 தானா? சரிண்ணா. சாப்பிட்றதுக்கு 90 ரூபா தானாண்டா பிரியாணியை. அதுதான் அங்கே அவ்வளோ பெருசாக போட்டு நீ டேட் சொல்லியிருந்தா. சரி கைஸ், சாப்பிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். எடுத்துடா. இந்த பக்கம் தெரிய மாட்டேங்குது. எடுத்துடா. டம்ளர் மாஸ் இந்த பக்கம் தெரியாது. ஓகே தெரிஞ்சுடா. உண்டு தெரிஞ்சுடா. உண்டெல்லாம் தெரியாதா? அதானே இருக்கு. லெக் பீஸ் வந்து பார்த்தா ஏதோ ஒரு பீஸ் லெக் பீஸோட இதில் தானே கறி அதிகமாக. அப்புறம் சாப்பிட்டு வந்து ஹலோ கல்மணி என்னது? இல்லை அதெல்லாம் ஒரு மாதம் ஆகும். விட்டுட்டு அந்த இது வந்து ஃபார்ம் விட்டுட்டாங்க. இன்சூரன்ஸ் இல்லை வண்டியில் தான். அதான் இது மாறி இருக்குது. இல்லை அண்ணே அங்கே வச்சுரு. இதை தூக்கி அங்கே வச்சுரு. கரெக்டாக தெரியும். எதை? லாரி வேறு பார்த்துக்கலாம். தண்ணிலே எடுத்துன்னு போவார் வழி. சாப்பாடு காலைல சாப்பிட்டான். யார் அடிக்க? இது எப்படி வச்சு அது வெளி சைடு கிளார் அடிக்கலாம். ஓகே தெரியுது. கிளார் அடிக்கும் லைட்டாக.
சரியா சில்லி சிக்கன் எவ்வளோன்னு தெரிஞ்சு ஒரு பிளேட்டு ம் இல்லைம்மா கேளு வாங்கலாம் சில்லி ஒரு பிளேட்டு சேலம் மட்டும் வந்துக்கலாம் வானங்க வந்தங்க அவ்வளோதான் வானமாக இங்கே வந்த மாதிரி இல்லை சொன்ன மாதிரி அப்படி தான் தெரியவே இல்லை காய்ஸ் பிரியாணி பயங்கரமாக இருந்துச்சு. திண்டுக்கல் பிரியாணி, அதாவது முல்லை திண்டுக்கல் பிரியாணி. அதாவது ஆஃபர் விட்ருக்காங்க 3ஆம் ஆண்டு 3 வருஷம். குறுகிய காலங்கள், குறுகிய நாட்கள் மட்டுமே ஆஃபர். 3 மாதத்திற்கு. 3 மாதத்துக்குடா, 3 மாதத்துக்கு வந்து நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே. 90 ரூபா பிரியாணி. 3 மாதம் 6 மாதம் தான் வீவர்ஸ் கிட்ட 3 குறுகிய காலம்னு சொன்னால் தான் சீக்கிரம் வருவாங்க. இது வந்து ஒரு என்னென்ன இது என்னென்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. ரொம்ப பசி காலையில் போகும்போது பார்த்துட்டு போனுங்க. சரி வந்து சாப்பிட்லாண்டான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டேங்க. லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்களா, அதாவது அதான் நல்லமல்லி டு சேலம் மெயின் ரோடு. என்னடா ஒரு இது பேர் பழனி தெரு, பழனி நகர். சேஷமெட்டிங்க, சேஷமெட்டி தான்டா இது. சேஷமெட்டி இது தானே, சேஷமெட்டி இதுதான். சேஷமெட்டி போகிற ரூட் தான். அப்பா சரியான பிரியாணி. நாங்களே 1 வேல வரோம். நாங்களே 1 வேல வரோம். ஃபோன் பேசின்னு எங்களை ஓட்டின்னு வராவா. அப்பா ஓ நல்லா இருந்துச்சு தானே பிரியாணி? பயங்கரமாக இருந்துச்சு. ஒர்த்து வருமா? ஒர்த்து நாம் பார்த்த எல்லா விஷயமும் ஒர்த்து. நம்ம ஒர்த்து வருமா? ஒர்த்துன்னா அடே பாட்டு பேரழக உன் பேரை சொன்னேன். அப்பா வேற கைஸ். ஒப்புட்டுடா, ஒப்புட்டுடா வேலை. இப்போலாம் எவன்டா வண்டி இண்டிகேட்டரை பார்க்குறான்? ஏண்டா கை காட்டினா கூட பார்க்க மாட்டேன். கை காட்டினா கூட விட்டு ஏற்றிட்டு போயிடறானுங்க. அவன் இல்லை வருமா? காலேஜ் வருமா? காலேஜே போகும். காலேஜ் போயிட்டு வந்து தான் இருக்குவான். என்னடா கை வீசுகிறோம், கையை உடஞ்சிருச்சா? சவுண்டா என்னடா அது? என்னடா ஐபூசா தூயின் மரம் உண்டு.
அப்பா எடுத்து வேண்டியதா. ஓஹோ ஓட தெரியுமா? சரி ஏதோ ஒன்று. கற்றுக் கொடுத்து குருவே. ஆஹா ஐபூசா இருக்குதா இல்லையா? ஐபூசா இருக்கா வித்துட்டியா? ஐபோஸா சேல் பண்ணிட்டான். அடச்சே ஐபூசாவை சேல் பண்ணுறேன். ZX மட்டும்தாங்கதா? பேரழக அவன் பேரை சொன்னா